ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் வந்து இதுக்கெலாம் வந்து ப்ராடக்ட்டை வாங்கணுமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு யோசித்தது பிறகு வாங்கியும் செஞ்சுட்டும் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஃபீல் பண்ணுறோம். நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட் அண்ட் லிட் ஹோல்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக தான் வருது. அந்த பிளேட்டும் சரி கம்பியும் சரி நம்மளாக தான் வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கம்பி எடுத்துன்னு போயிட்டு அந்த பிளேட்டில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த நெட்டை வந்து வச்சு டைட் பண்ண வேண்டியதான். அந்த நெட்டை வந்து பார்த்திங்கன்னா கையிலே வந்து டைட் பண்ணுற மாடல் அப்படின்றதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எக்ஸ்ட்ரா எந்த வித ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை டூல்ஸோ வந்து நமக்கு தேவைப்படாது. இன்ட்ரோலே சொன்ன மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம ப்ராடக்ட்டை வாங்கணுமா அப்படின்ட்டு தான் எங்களுக்கும் ஃபஸ்ட்டு தோணுச்சு. வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும் போது குழம்பாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, பிரியாணி எது செஞ்சாலும் நம்ம அந்த யூஸ் பண்ணுற கரண்டியை வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிளேட்டை வந்து தனியாக யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்து மேலே வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட் லிட் ஹோல்டர் வந்து ஒரு செம்ம ஆப்ஷனாக இருக்கும். இது மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லிட்டை வந்து எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது மாதிரி யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ்லாம் வந்து வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசை சுடும் போது அந்த கரண்டியை வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அந்த மாவு குண்டா மண்ணில் வைப்போம். நம்ம பிரியாணி செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கரண்டி வைக்கிறதுக்கு, குழம்பு செய்யும் போது அந்த மூடி வைக்கிற இந்த பிளேட்டை வந்து வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆப்ஷனாகவே இருக்கும். யூஸ் பண்ணுற இந்த ஜல்லிக்கரண்டியாக இருந்தாலும் குழம்பு கரண்டியாக இருந்தாலும் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆப்ஷனாகவே இருக்கும். இது மாதிரி எந்த ஃப்ரை பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த மூடி வைக்கிற பிளேட்டை வந்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒலை கொதிச்சிச்சு அப்படின்னா அந்த வடித்தட்டை வந்து வச்சுக்கலாம். ஜல்லிக்கரண்டியை வந்து வைக்கிறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டோட யூசேஜ்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிச்சனுக்கும் கண்டிப்பாக தேவையான ப்ராடக்ட் தான். இந்த குவாலிட்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு அபோவ் ஆவரேஜ்னு தான் வந்து சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 399 வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் அப்படின்ற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர வேணா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.